கவர்னன்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் குட் கவர்னன்ஸ்க்கு போலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ். கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியாதா யாருக்குமே? சும்மா சாதாரண ஒரு வார்த்தையில சொல்லுங்க. அரசாங்கம், அதான் கவர்மெண்ட் இல்லையா? ஸோ the way government is functioning, the way government is implementing things, அதுதான் governance. Fine. So governanceங்கிறது ஒரு குவாலிட்டி, கவர்மெண்ட்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்ம். இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஒன்று வந்து டெசிஷன் மேக்கிங், கவர்னன்ஸ்ல முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து எப்படி அந்த டெசிஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட். இன் ஜென்ரல் இதுதான் கவர்னன்ஸ்ங்கிறது. ஸோ ஒன்று டெசிஷன் மேக்கிங் இருக்கும், இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். குட் கவர்னன்ஸ்ங்கிறது அப்போ இன்னவே எஃபிஷியன்சி ஒரு ஃபேக்டர். அதாவது எல்லாத்தையும் பார்க்கறது. எஃபிஷியன்சி இப்போ சொல்றீங்களா, இந்த மாதிரி எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ் என்ன, டிரான்ஸ்பரண்டா இருக்கா, எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதா சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சொல்றது தான் குட் கவர்னன்ஸ். நல்ல அரசாங்கம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தா அதான் குட் கவர்னன்ஸ். பட் என்னன்னா, இதை கொடுத்தது வந்து வேர்ல்ட் பேங்க் 89ல் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து சப்சஹாரன் ஆப்பிரிக்கா மேல ஒரு ரிப்போர்ட் வந்தது. அப்பதான் இந்த குட் கவர்னன்ஸ் உள்ள கொண்டு வந்தோம். ஒரு விஷயத்தை யோசிச்சா அதை மட்டும் தான் யோசிப்பா முடியவே முடியாது. யூ நெவர் கெட் ஐடியாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்ட்ஸ் கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்காது. ஃபைன், சரி, சப்சஹாரன் ஆப்பிரிக்கா பார்த்துங்க. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு, யூஎன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஐஎம்எஃப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஐஎம்எஃப் லெண்ட் பண்றாங்கல்ல, இப்போ இந்தியா கூட காசு வாங்கிச்சிடல. எப்போ வாங்கிச்சு இந்தியா? 90s அந்த கிரைசிஸ் வந்தப்போ வாங்கினால, அப்போ வந்து குட் கவர்னன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அஸ் அ கண்டிஷன். ஸோ எங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அப்பெல்லாம் அந்த குட் கவர்னன்ஸ் அஸ் அ கான்செப்ட் ஒரு இன்ட்ரடியூஸ். இது என்னன்னா, சிம்பிளா சொல்றோம்னா ஒரு எஸ்ஓபின்னு வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது இருந்துச்சுன்னா நேச்சுரலா சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய தாட். ஸோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணு தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இதனாலதான் நம்ம அந்த லிபரலைசேஷன் வந்துச்சு, அக்கௌண்டபிலிட்டி அதிகமாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. அதாவது சிட்டிசன் இன்டராக்ஷன் அப்படிங்கிற காரணமே இதுதான். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு வார் அப்போ எப்படி அக்கௌண்டிங், லம்சம், அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, எல்லாம் இதே விஷயம் தான். எல்லாம் குட் கவர்னன்ஸ் தான். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வந்ததுக்கு காரணம் இதுதான். ரெண்டு வந்து மியூச்சுவல். ஸோ ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வரப்போ அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகுதா, இது வந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகும். ஃபைன். எல்லாம் அந்த டைம் பீரியட் வச்சு பார்க்குறப்போ எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நம்ம படிக்கிறப்போ தனித்தனியாக படிச்சுட்டு இருப்போம் வெவ்வேறு வேர்ட்டிக்கல்ல. இதை எப்படி லிங்க் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோம். அதனால தான் டைம் பீரியட் வச்சு எப்பவுமே பார்க்கறது விஷயங்களை. ஓகே, சரி. ஸோ என்னென்ன இருக்கும் குட் கவர்னன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் லா. ஒரு படம் போடுவாங்க. எகெயின் ரூல் ஆஃப் லானா கான்ஸ்டிடியூஷன்ங்கிறதுல அந்த லேண்ட்ல என்ன லாவோ அது அப்ளை ஆகணும். டிஸ்கிரிஷன்ங்கிறது வரக்கூடாது. எல்லாமே ஆஸ் பர் லா அப்படிங்கிறத ரூல் ஆஃப் லா. ஓகே. இன்னொன்று வந்து மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் வரும். ரெஸ்பான்சிவ்னஸ், அப்புறம் அந்த 3 E's, accountable, participation, transparency,
ஓகே, இதுதான் விஷயம். சரி, ரெஸ்பான்சிவ்னஸ்னா தெரியுதா? கடைசி ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்ன? டிசாஸ்டர் மேனேஜ் சொல்லுங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிவ். அதான் ஆக்ஷன் எடுக்கிறது. ரெஸ்பான்சிவ்ங்கிறது அதுதான். ஐ எம் ரெஸ்பாண்டிங். ஒரு சிச்சுவேஷன் ஐ ஷுட் ரெஸ்பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட்ஸ் அப்படின்னா, ரெப்ரஸன்டேட்டிவா மட்டும்தான் இருந்துச்சு. ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தாலே எல்லாம் ஓகே அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். திருப்பி எல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தான். நம்ம எப்படி எவால்வ் ஆகிறோம் அதே மாதிரி நம்ம கூட இன்ஸ்டிடியூஷன்ஸும் எவால்வ் ஆகும். ஸோ டெமோக்ரஸி வந்தப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சோம். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினச்சோம். இப்போ ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொன்னீங்க? பொறுப்பேற்றுக்கிறது. ஸோ அது கெட்டது நடந்ததுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்கலாம், நாங்கள் தான் காரணம், அதோட முடிஞ்சு போச்சு. ரெஸ்பான்சிவ் அப்படி இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணுறது, நடக்கிறப்பையும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்மளை தாண்டி நடக்குது அப்படின்னா. ஸோ தான் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். இது எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன் மாதிரியே தான் எல்லாமே எவால்வ் ஆகும். அதான் ரெஸ்பான்சிவ்னஸ். 3 E's என்னது? எஃபெக்டிவ்னஸ். ஸோ எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ். எஃபிஷியன்சி எக்கானமி இருந்தாலே எஃபெக்டிவ்னஸ் வரும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். அப்படி வரும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு ரீச் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலி எஃபிஷியன்சி எக்கானமி இருக்கும், செலவு குறையும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அக்கௌண்டபிள். பண்ற வேலை எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிளா இருக்கணும், எந்த ஒரு இது பண்ணாலும். ஸோ அதான் சொன்னேன், நிறைய டைம் வந்து இந்த பியூரோக்ராட்டிக் அனானிமிட்டி சொல்லிட்டு இருப்போம்ல, ஏதாச்சும் ஒரு நடக்கிறப்போ யாருமே ரெஸ்பான்சிபிள்னு கிடையாது அந்த இடத்துல, அக்கௌண்டபிள்ட்டு எல்லாருமே இன்னொருத்தரை கை காமிச்சிட்டு இருப்போம், இவன் தான்ட்டு. அப்படி இல்லாம தே ஷுட் பி அக்கௌண்டபிள். ஓகே, பார்ட்டிசிபேஷன். பீப்புள் உள்ள பார்ட்டிசிபேட் பண்றது, இதெல்லாம் தான் அந்த வித்தியாசமான விஷயங்கள். 90s வரைக்கும் அப்படி யோசிக்கல, இந்தியாலேயே யோசிக்கல அப்படி எங்கேயுமே. அது வரைக்கும் அவங்க வேற, வி ஆர் கிவிங் சர்வீசஸ்ன்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, தேர் என்டைட்டில்ட் ஃபார் சர்வீசஸ். அப்போ என்டைட்டில்டுனா என்ன வேணும்? அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தெரியலன்னா உங்கள்கிட்ட தான் கேட்கணும், நேச்சுரல்ல. அப்போ அவங்களே உள்ள கூப்பிட்டு வந்துட்டோம், அதான் பார்ட்டிசிபேட்டிவ். டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி வந்தால் தான் பார்ட்டிசிபேஷன் வரும். ஹெவி மியூச்சுவல் ரெண்டுமே இது இருந்தால் அது வரும். ஆர்டிஐ வரங்காடி தானே எல்லாம் கொஸ்டின் பண்ணுறான், அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு. அதான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதனால் அதுதான் அப்படியும் வரும், இப்படியும் போகும், எல்லாமே இன்டர்லிங்க்ட். கன்சென்சஸ் ஓரியன்ட். கன்சென்சஸ், யுனானிமிட்டி சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஒருமித்த கருத்து, ஒரே கருத்துங்கிறது யுனானிமஸ், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. கன்சென்சஸ் வந்து எல்லாரும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து ஒரு காமன் இதுக்கு வர்றது ஐடியாக்கு. ஸோ எல்லாத்தையும் இப்போ இது பண்றப்ப என்ன ஆகும்? முக்கியமா மைனாரிட்டிஸோட வாய்ஸ் எப்படி இருக்கும் இதுல? இப்படி ஹியர் மைனாரிட்டிஸ்னா ஒன்றும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மட்டும் யோசிக்காதீங்க, எல்லா மைனாரிட்டிஸும். இப்போ அந்த லேண்ட் அக்விசிஷன் பில்ல பார்த்தோம்ல, அட்லீஸ்ட் வந்து 2/3 சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதுதான் கன்சென்சஸ். ஏன்னா பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, பட் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி சொல்றதையாவது கேட்கணும், ரைட்? ஓகே, ஈக்விட்டபிள், இன்க்ளூசிவ். ஈக்விட்டபிள் அதான் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் கான்ட்ரிபியூஷன். அப்படி பண்றப்பே இன்க்ளூசிவ்னஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே இந்த ஈக்விட்டபிளும் இன்க்ளூசிவும் இட் வில் பி ஃபேர் ஈஸி டு அச்சீவ். இதுதாங்க குட் கவர்னன்ஸ். இவ்வளோதான், பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க, அதான் விஷயமே. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால இதுதான், இல்லை எக்ஸ்ட்ரீமிசம்னால இதுதான், எக்ஸ்ட்ரீமிசம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுதான். ஏன்னா அது ஒன்றும் இல்லை, டெக்னிக்ஸ். இன்னொரு வகையில் பார்த்தா பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் தேவை, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். இந்த ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நடத்தின ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை லிங்க் பண்ணீங்கன்னா யூல் கெட் மோர் ஐடியாஸ். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே சொல்கிறோமா?
ஒரு லா இருக்கு, அதுபடி நடக்கணுங்கிறோம். என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம், 3's அந்த இடத்துல மிட்டிகேஷன்ல எப்படி பண்றோம், ஆனதுக்கப்புறம் என்ன பண்றோம், அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு ஃபிக்ஸ் ஆகுதுன்ட்டு பார்க்குறோம், பார்ட்டிசிபேஷன். ஸோ என்டிஆர்எஃப் மட்டும் பண்ணக்கூடாது, எல்லாரும் உள்ள வரணும் அப்படிங்கிறோம், எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றோம். டிரான்ஸ்பரன்சி, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம்ல, அதே இது எக்ஸ்ட்ரீமிசம்ல சொன்னேனே, இங்க வந்து பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமே கிடையாது, அந்த பார்ட்டிசிபேஷனே கிடையாது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ல. பிகினி அலர்ட்ஸ், ஓகே. கன்சென்சஸ் ஓரியன்டட், எல்லாரும் சேர்ந்து இது பண்றப்ப தான் இட் வில் பி மோர் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது. எல்லாம் சேர்ந்து வரப்ப ஈக்விட்டபிளா இன்க்ளூசிவ் ஆகும். ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னாலும் இதே தான் நடக்கும் இந்தியாவில். இதெல்லாம் பேசிக்ஸ் ஃபண்டாஸ், இதை வச்சு தான் நடக்கும். புரியுதா? ஃபைன், ரைட்டு. ஸோ யார் யார் வந்து குட் கவர்னன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா? ஐ மீன் ஹூ ஆர் த பிளேயர்ஸ் இன் இட்? யார் யாருக்கு அப்ளிகபிள் குட் கவர்னன்ஸ்ங்கிறது? ஓகே, கவர்மெண்ட், ஸ்டேட் ஆசச். ஸ்டேட் ஆசச்னா அப்புறம் தான் கவர்மெண்ட் போக ஜுடிஷியரி வந்துருச்சு, எல்லாம் ஸ்டேட் தான். ஸ்டேட், பீப்புள், வேற பிரைவேட், எல்லாருக்குமே இருக்கும். கார்பரேட் கவர்னன்ஸ் ஒன்று இருக்குது, கம்பெனிஸ் பில்ல வந்து அவங்களுக்கும் இது கொடுத்துருக்கோம் டார்கெட்ஸ். ஸோ கவர்னன்ஸ்ங்கிறது, குட் கவர்னன்ஸ்ங்கிறது எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ணும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்டேட் மட்டும்தான் லிங்க் பண்ணும் ரெண்டு பேர்த்தையும். இது இப்படியே இருக்கலாம், பீப்புளும் பிரைவேட், எல்லா மக்களுக்கும் இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி லைக் திஸ் ஆர் லைக் திஸ். ஆனால் ஸ்டேட் கூட ரெண்டு லிங்க் ஆகும். அதனால கொடுக்குற ஃபோர்ஸை இங்கே கொடுக்குறோம், இது திருப்பி இப்படி போகும், குட் எல்லாமே கொடுக்கும். இதுதான் குட் கவர்னன்ஸ். நீ கெட் இட்? புரியல சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். அதாவது இவங்க எல்லாத்தையும் அக்கௌண்டபிளா மாற்ற முடியாதுங்க, இல்லை எல்லாத்தையும் ரெஸ்பான்சிவா மாற்ற முடியாது. அதனால ஸ்டேட்டுக்கு டார்கெட்ஸ் கொடுத்து புஷ் பண்றோம். ஸ்டேட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் திருப்பி பீப்புளையும் பிரைவேட்டையும் புஷ் பண்ணும். ஒவ்வொரு கம்பெனியா போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுதான் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அதில் அது வந்து லீகல் மேண்டேட்டாவே மாத்திரும். இதெல்லாம் நீ பண்ணணும், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீ பண்ணணும், என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும். அப்படி கொடுக்குறப்போ நேச்சுரலா இப்போ எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு வந்துடும்ல, ரைட்? இதுதான் மெக்கானிசம். ஆனா இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சில பேசிக்ஸ் வேணும் எப்பயுமே. ஆக்சுவலா கொண்டு வந்து எதுக்குன்னா காசு வாங்குறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் இருந்தா தான் கடன் தருவேன். சிம்பிள். வட்டிக்கு ஒருத்தங்கிட்ட நான் காசு வாங்குறேன், திருப்பி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும்ல, நீ இதை பண்ண ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி வரும் அப்படின்ட்டு ஐஎம்எஃப்பும் டெவலப் நேஷன்ஸும் சொன்னாங்க. அதுக்கு தான் அதை கொண்டு வந்தோம். ஓகே, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்டர்ஸ். ஒன்று, எல்லா லெவலையும் டெமோக்ரஸி இருக்கு. ரெண்டாவது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்கு தனியா. அதனால எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னாலும், கான்ஸ்டியூஷன் கூட ஒத்து போகல அப்படின்னாலும் கட் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து செக் பண்ணுது எது தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல. இன்னொன்று வந்து கவர்மெண்டோட கெப்பாசிட்டி அசச், டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகட்டும், சொன்னேன்ல அந்த கவர்னன்ஸ், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு திறமை இருக்கு, கெப்பாசிட்டி இருக்குல்ல. இதுல நாளில் எது இல்லைனாலும் அந்த இடத்துல குட் கவர்னன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, கேஸ் கிரியேட்டர். அதனாலதான் அந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்க போய் கால் வச்சாலே விளங்காதுன்னு சொல்றது இதுதான். அவங்களோட டெமோக்ரஸியே இருக்காது, அங்க போய் குட் கவர்னன்ஸ்னா அவன் எப்படி பார்ப்பான்? சாப்பிட தட்டே இல்லை அவனுக்கு பிரியாணிங்கிற மாதிரி. திங்ஸ் வில் பி லைக் தட், ரைட்? அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதுல, எடுத்த உடனே பேசிக்ஸ்ல இருந்து தானே வரணும். இதுதான். ஸோ டெமோக்ரஸி இருக்கணும், கவர்மெண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங்கும் எடுக்க தெரியணும், பாலிசி மேக்கிங்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் கவர்மெண்ட்க்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். சொமாலியா எடுத்துக்கலாம், டெமோக்ரஸி கிடையாது, எலெக்ஷன்ஸ் கிடையாது, ஜுடிஷியரி கிடையாது, கவர்மெண்டே கிடையாது. அப்புறம் எங்க கவர்மெண்ட் கெப்பாசிட்டி? சிம்பிள். அங்க போய் குட் கவர்னன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? கொடுத்தா அது ஆக்வர்டா தான் இருக்கும். அப்படி வர்றப்போ வந்து அது இன்னும் வந்து அந்த இடத்துல ஏலியனேஷனை அதிகமாக்கும்.
ஏன்னா பேசிக்ஸே ஃபில் ஆகலை. இந்த பேசிக்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தரலைன்னா அப்போ நேச்சுரலாக எப்படி இருக்கும்? லோன் தருவான், ஹில் ஃபைண்ட் சம் அதர் மெக்கானிசம். தேவையில்லாத இன்சிஸ்டன்ஸ் வரும் இது மேலே. அப்போ அதனால தான் அதுக்கு பேரே இந்த இது சொல்லுவாங்கல்ல, நியோ கொலோனியலிசம் அப்படிங்கிறது இதுதான். திருப்பி சொல்கிறேன், பட் ஸ்டில் இந்த இடத்துல அதான் பிரச்சனைகள் வர்றது. ஓகே, அது இல்லாமல் குட் கவர்னன்ஸ் வர்றப்போ நேச்சுரலாக அந்த 4 விஷயங்களும் எப்படி ஆகும்? இப்போ 4 பேசிக்ஸ் சொன்னதில்ல, ஸ்ட்ரென்தன் ஆகும். திருப்பியும் டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகுமா, எலெக்ஷன்ஸ் இதாகுமா, கவர்மெண்டோட டெசிஷன் மேக்கிங் நேச்சுரலாக கெப்பாசிட்டி பில்ட் ஆகிட்டே வரும். ஸோ தே நோ ஹவு டு மேக் திங்ஸ். இப்போ நரேகா யோசிச்சு பாருங்க, ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா யோசிச்சு பாருங்க, அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான், இதுவும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும். அது சக்ஸஸே ஆகலை, இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை, இது சக்ஸஸே ஆகிடுச்சு. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். அண்ட் கெட் திஸ், ஜுடிஷியரி மோர் சிட்டிசன் சென்ட்ரிக் ஆகும், வெல்ஃபேர் ஓரியன்ட் ஆகும். அப்போ நேச்சுரலாக அவன் இண்டிபெண்டன்ஸும் இருக்கும், அவனால் இன்னமும் நல்லா கொடுக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதில் தான் இந்த புது ரைட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கிறது, புதுசு புதுசாக. இட்ஸ் த ரீசன். As such, அதாவது ஜுடிஷியரிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே ஒன்று பார்ப்பாங்க, திருப்பி அந்த பேப்பர்ஸில் அவ்வளோதான் வராது. மற்ற உங்களுக்கு அவைலபிள் என்ன சொல்கிறது சேனல்ஸ் ஃபார் கிரீவன்ஸ், அதை எல்லாத்தையும் மற்ற கிரீவன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் அங்கே வரணும். யாரு? அதான் ஒன்றுமே நடக்கலைங்கிறங்காட்டி தானே இவங்களே எடுக்கிறாங்க பில்லா. ஆக்டிவிசம் அதானே கேட்குறீங்க, பில்லா ஏன் எடுக்கிறாங்கன்ட்டு. அதான் அந்த இடத்துல எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை, அந்த இடத்துல மக்கள் எல்லாம் கிரீவன்ஸ் இருக்காங்க, அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ இவங்களே எடுத்துடுறாங்க. இன்னொன்று அந்த இடத்துல எமர்ஜென்சி நேச்சர், உடனே பார்த்தாகணும் இருக்கு. தலையிடலாம் ஒரு பக்கம், பட் ஸ்டில் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன். சஸ்பென்ஷன் சொன்னா இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் ஸ்டாப்ட் ஃப்ரம் டூயிங் யுவர் ஒர்க் டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபர்தர் கிளாரிட்டி, அவ்வளோதான். ஆனால் அது அந்த ரிப்போர்ட்டில் போகிறப்ப தான் இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங், சஸ்பெண்டட் அப்படிங்கிறது. கவர்மெண்ட்டோட சிம்பிள் இதுதான். ஸோ சஸ்பென்ஷன் இருக்கிறப்போ ஒன்றுமே இல்லை, பேசிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பார்த்தா ஜஸ்ட் உங்கள் லீவில் வைக்கிற மாதிரி. புரியுதா? ஓகே, சரி. இதனால என்னென்ன வந்துச்சு? திருப்பியும் அந்த அப்ளை போட்டோம்ல, அதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. நெட்ல பாத்தீங்கன்னாலே நிறைய இருக்குங்க. இந்த ஆக்டகன்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருப்பான், ஒவ்வொரு கார்னரையும் ஒவ்வொரு இதா அப்ளை சொன்னால 8 பாயிண்ட்ஸ், அதெல்லாம் வேணா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இதனால என்னென்ன மாறி இருக்கு இந்தியாவில்? சரி, 90ஸ்க்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மாறிச்சு நம்ம பார்த்து சிபிலா என்னென்ன மெஷர்ஸ் வந்தது? அதுக்கு முன்னாடி இல்லையா இன்இக்வாலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஆர்டிஐ ஒரு பெரிய ரிஃபார்ம். ஓகே, டிரான்ஸ்பரன்சிக்கு, குட் கவர்னன்ஸ் அசெட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன இது பண்றோம், ப்ரொபோஸ் பண்றோம்? டைம் பவுண்ட் டெலிவரி, இ கவர்னன்ஸ் எல்லாமே இதே தான். டைம் பவுண்ட் டெலிவரிங்கிறது திருப்பி பார்ட், ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் இது. சரி, சிட்டிசன் சார்ட்டர்னு ஒன்று வந்து தெரியுமா? அது இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அந்த இடத்துல வி அஷ்யூர்ட் தெம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏங்க ஓகே, சிட்டிசன் சார்ட்டர்னா பேங்க்ஸ்ல எங்க முன்னாடி வைக்கிறாங்க அதெல்லாம்? இல்ல இவ்வளோ நேரத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவோம், இவ்வளோ நேரத்துல இது தருவோம். எஸ்பிஐல வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல, எஸ்பிஐ மட்டும் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்றது. இது வந்து தேச்சர் கொண்டு வந்தாங்க. யார் தேச்சர்? அதான் யார் அவங்க, பிரிட்டிஷ் பிஎம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அவங்களும் அங்கே ரொனால்ட் ரீகனாமிக்ஸ் அப்படிம்பாங்க. இவங்களுடைய தான் வித்ட்ராயல் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பாலிசி போட்டு பேசிக்ஸ்லேருந்து போகணும். ஐயோ, அதெல்லாம் டிஃப்ரெண்டான ஐடியாஸ். இந்த இடத்துல என்னன்னா
கொடுக்குற சர்வீஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும். சும்மா ஏனதானு பண்ணக்கூடாது, பிச்சை போடுற மாதிரி. யூ ஆர் கிவிங் அ சர்வீஸ், இட் ஷுட் ஹாவ் அ வேல்யூ அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போதான் சிட்டிசன் சார்ட்டர். ஸோ ஒரு இடத்துல போய் பேங்க் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா, இத்தனை நாள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவோம், இத்தனை நாள் செக் கிளியரன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு இத்தனை நாள் மட்டும் சொல்லிட்டு இருந்தான். பண்ணலினா என்ன பண்ணுவேன் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அதுக்கு தான் இந்த டைம் பவுண்ட் டெலிவரி. பண்ணலினா ஐ வில் பி பிஎன்லைஸ்ட். இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சா, எனக்கும் இப்போ பண்ணி ஆகணும்ட்டு. இதுதான் அடுத்த எவல்யூஷன், திருப்பியும் அடுத்த ஸ்டேஜ். 97ல் ஒரு சிஎம் கான்ஃபரன்ஸ் நடந்தது 97ல். அதில் ஃபுல்லாகவே இதை பற்றி மட்டும்தான் பேசினாங்க, டிஸ்கஷன்ஸ் குட் கவர்னன்ஸ் பற்றி. ஸோ அப்போ வந்து தான் அந்த ஆர்டிஐலாம். ஸோ 97 அப்பயே ஆரம்பிச்சிருச்சு டிரான்ஸ்பரன்சியும் ஆர்டிஐயும் தேவை அப்படின்ட்டு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்டபிளாக ஆக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐயும் டிரான்ஸ்பரன்சியும், ஓகேங்களா, அட்மினை அக்கௌண்டபிளாக மாற்றணும். ரைட். இன்னொன்று வந்து சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, ஆஸ் சச் சிவில் சர்வீஸ்னா மொத்த கவர்னன்ஸ். இதை வந்து மோட்டிவேட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஸோ மோட்டிவேட் அண்ட் கிளென்ஸ் தி சென்ஸ். இதுதான் இந்தியாவோட இது அப்போ கொண்டது 97ல். ஸோ இதோட இதுதான் இந்த ஆர்டிஐ ஆக்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரும். கொஞ்சமா வருதில்ல, எதுவுமே இல்லைங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட். மொத்தமா அதான் இப்போ சொன்னானே, யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அந்த அக்கௌண்டபிலிட்டி உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத விஷயம். அதே மாதிரி 10th பிளான் எப்போ 227. அப்போ வந்து குட் கவர்னன்ஸ் இருந்தால் தான் இந்தியாவில் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்றது பிளானிங் கமிஷன் டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நம்ம ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது 80s எண்டில் வந்துச்சு. 90sல ஒரு டிகேட் கழிச்சு தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சுது. ஓகே ஃபைன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இல்லை, ஸோ ஃப்ரீ எலெக்ஷன்னா என்ன, ஃபேர் எலெக்ஷன்னா என்ன, அப்படியே சொன்னா கேட்டுக்கிறது, யோசிக்கிறதே இல்லை என்ன இதுன்ட்டு. புது டைமென்ஷனா இருக்கு இதெல்லாம் இல்லையா? அதான் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ். ஸோ லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரக்கூடாது, குண்டாயிசம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சு, பட் அதை என்ஷூர் பண்ணாமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதேதான், அவங்களுடைய கண்டக்ஷன் வந்து ஃபேரா இருக்கும். ரெண்டு வந்து இன்டர்லிங்கிங் கான்செப்ட்ஸ் தான் திருப்பியும், பட் ஸ்டில் தே ஹேவ் தேர் ஓன் வேல்யூ. ஃப்ரீங்கிறது வேற, ஃபேர்ங்கிறது வேற. ரைட், ஃபைன். சரி, அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சோம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆக்குறதுக்கு? இல்லை, இப்போ 90s ஆஃப்டர் எல்பிஜி இந்த டைம்ல என்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு? சேஷன் ஐயா வந்தாரா? இவிஎம்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கோட் ஆஃப் கான்டக்ட்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. கோட் ஆஃப் கான்டக்ட் எப்போ தெரியும்னா அதை வயலேட் பண்ணுறப்ப தான் தெரியும். அப்படி இருந்துச்சு. அது அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கல்ல. எப்போ இருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சாங்க? அதாவது ஆன்டிசிடென்ட்ஸ், கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று வந்துச்சுல்ல. அதுவும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை இன்ஷூர் பண்ணுறது தான். வேற என்ன வந்துச்சு? டெக்னிக்கல் நிறைய நடந்துச்சு. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கு, வீடியோ கவரேஜ், அப்புறம் ஃபோட்டோ வச்சு ஐடி கார்டு, ஃபோட்டோ வச்சு எலக்டோரல் ரோலு, எல்லாமே வந்துச்சுல்ல. எல்லாமே மோர் டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி அந்த இடத்துல. இது போக வேற இப்போ கடைசியாக வந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஆர்டி, இப்போ நடந்துட்டு இருக்கிற இது போக 74A ஒரு ஆர்டிகல் இருக்கு தெரியுமா?
சாரி 74 1 year நினைக்கிறேன். 15%க்கு மேல கேபினெட்ல குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோவர் ஹவுஸ்ல இருந்து 15%க்கு மேல இருக்கிறாங்கல்ல, அதுவும் இது கூட ரிலேட்டட் தான். ஸோ கட்டிங் டவுன் த எக்ஸ்பெண்டிச்சர், எஃபிஷியன்சி, எக்கானமி, இதெல்லாம் தான் எலக்ட்ரோல் ரிஃபார்ம்ஸ். என்னவே இந்த கோயிலிஷனே மேனேஜ் பண்ணணும், அதுக்காக நீ இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பல்ஷன் வந்தங்காட்டி தான் ஒவ்வொன்றும் நடந்துச்சு. ரைட், சரி சரி. குட் கவர்னன்ஸ் ஆசச் ஃபுல்லாவே கரெக்டா? நானே சொன்னேன் 2-3 பாயிண்ட் எந்த இடத்துல அது அடி வாங்கும் அப்படின்ட்டு. யூனிஃபார்மிட்டி அப்ரோச் வேலைக்கு ஆகாது இந்த இடத்துல. அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறி ஆகணும். ஏன்னா இந்த பேசிக்ஸ் மாறும். சில ஊர்ல மொனார்கி தான் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும் இல்லையா? ஓகே, வேற சாவர்னிட்டி இந்த இடத்துல ஏதாச்சும் ஆகுதா? நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறேன், அதுக்காக நான் எப்படி இருப்பேன்னு சொல்லுவானா? சாவர்னிட்டி, அந்த வெஸ்ட்பாலியன் சொன்னேன்ல, அது அடி வாங்குதா? அப்சல்யூட் சாவர்னிட்டிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே அடி வாங்கும். ஷேர்டு சாவர்னிட்டி இன்டர்நேஷனல் லா, இது வந்து இன்க்ளூஷன் ஆஃப் சாவர்னிட்டி. ஷேரிங்னா ஐ ஷேர் போத் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். இந்த இடத்துல பவர்ஸ் அவன் எடுத்துப்பான், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு அதிகமாகும். வில் பி கொஸ்டினிங் மீ, கொஸ்டின் பண்றதே ஒரு பவர் இல்லையா? ஆனா ரெஸ்பான்சிபிள் நான் மட்டும்தான். ஸோ ஆஸ் அ ஸ்டேட் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு சம்மன் எல்ஸ். அப்போ இந்த இடத்துல சாவர்னிட்டி அடி வாங்குது இல்லையே? வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இல்ல இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரே கண்ட்ரிஸ் தானே, டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே. ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க் ரெண்டுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஐஎம்எஃப் வந்து ஷார்ட் டேர்ம் லெண்டிங், அதாவது ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்சஸ் வரப்போ பண்றது. எஸ்ஏபி, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு கொடுப்பான். வேர்ல்ட் பேங்க் வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங். எஃப்ஐஎஃப்டிஏ தாங்க சின்ன வகையில பார்த்தா. எஃப்ஐஎஃப்டி ஷார்ட் டேர்ம் வந்துட்டு போகும், எஃப்டிஏ லாங் டேர்ம் இருக்கும். எஃப்டிஏ வந்து வேர்ல்ட் பேங்க் மாதிரி லாங் டேர்ம் உள்ள இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவான். எஃப்ஐ வந்து காசு கடன் செலவு பண்றதுக்கு கடன் கொடுக்குறது. அதை தவிர வெரைட்டி காசு இல்லையே, எல்லாருமே தட்டை எழுதித்தான் நிக்கிறோம். அவங்க மட்டும் தான் ரிசோர்ஸ் ரிச். இது ஒன் ஆஃப் த ரீசன். இந்த பிரிக்ஸ் பேங்க் இந்த மாதிரி இதெல்லாம் தே ஆர் கிவிங் இன்டைரக்ட்லா கண்ட்ரோல் பண்றாங்க நம்மள. அதான் நியோ காலனிசம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ டைரக்டா பண்ணா அப்ரப்டா தெரிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது. இவங்க சொல்றது என்னன்னா இந்த லெஃப்ட் விங் தாட்ஸ் எல்லாமே இது. அப்புறம் டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ். இப்போ வால்மார்ட்னால மாத்திட்டோம்ல எஃப்டிஐ இது பாலிசியை. ஸோ இதெல்லாம் டூல்ஸ். இதை வச்சு தே ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் அஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எதுக்கு வந்து மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ பிரிட்டிஷ் இருந்ததுன்னா இந்தியாவில் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான். எதுக்கு அவ்வளோ இது பண்ணிட்டு ரூலிங் கிளாஸை மட்டும் பிடிச்சா போதும்ல, அதுதான். ஓகே, வேறு இந்த இடத்துல கன்சென்சஸ் பேஸ்ட்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு டெசிஷனும்? ஃபுல்லி இருக்காது. இப்போ பார்த்தா 20 வருஷத்துல கன்சென்சஸ் பேஸ்ட்னா என்ன இருக்கணும் இந்தியா? அட்லீஸ்ட் இந்த டெவலப்மெண்ட் டிவைடாவது குறைஞ்சிருக்கணும். ஏன் அதிகமாயிருக்கு? அவன் கன்சென்சஸ் மீன் பண்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டது மிடில் கிளாஸ். ரைட், இதுதான் விஷயமே. ட்ரூலி இன்க்ளூசிவ் அப்படின்ட்டு வராது, வரல. ஏன்னா எதுவுமே எவால்வ் ஆனா தான் அப்படி வரும். மிடில் கிளாஸோட கன்சென்சஸ் இருந்தா போதும், மிடில் கிளாஸ் தான் அப்படின்ட்டு. இந்தியாவோட பிரச்சனையே அதுதானே, அந்த மிடில் கிளாஸ் மட்டும் க்ரோத் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல டிவிஷன் ஆஃப் லேபர்ல பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண அப்பர் கிளாஸ் இருக்காங்கல்ல, they will be growing more faster than them. disproportionate increase இருக்கும். கீழ் இருக்கவன் அவன் மேல வரவே வேண்டாம், அதே இடத்துல நின்னாலே போதும், டிவைட் பெருசாகும். சிம்பிளா எடுத்துக்கங்க, ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போறான் எம்என்சில, அவன் எவ்வளவு வேலை செய்வான்? இல்ல காசு
30,000. ஸோ அவன் வருஷம் எவ்வளோ, அவனுடைய அவுட்புட் எவ்வளோக்கு இருக்கும், அதோட வேல்யூ கண்டிப்பாக 10 times இருக்கும், 3 லட்சம். ஸோ மிச்சம் 2,70,000 யாருக்கு ப்ராஃபிட்? டாப் மோஸ்ட் கிரீமி லேயர். அவன் டக்குன்னு growth இருக்கும், இவன் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக போயிட்டு இருப்பான், கீழே இருக்கவன் அங்கேயே நின்று இருப்பான், அப்பயும் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுவான். ஓகே, இதுதான் கன்சென்சஸ்ங்கிறது. இதே விஷயத்தை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா சொல்றது? எல்லாருமே அதான், அதனாலதான் சொல்றது எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கீழே இருந்து ஏதாச்சும் ஒன்று எவால்வ் ஆகணும். கீழே இருந்து கிராஸ் ரூட் லெவல் மூவ்மெண்ட்டுங்கிறாங்கல்ல, அப்படி வர்றப்ப தான் இட் வில் பி ட்ரூலி இன்க்ளூசிவ். அப்படி இல்லாம இம்போஸ் பண்ணோம்னா நேச்சுரலா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அதோட நின்றுக்கும், கடைசி ஆளுக்கு போய் சேராது. ஃபினான்ஸ் மாதிரியே தான், மேல இருந்து கொடுக்குற காசு சொல்லியிருக்கேன்ல, கீழே போகாது பாதியில் நின்று, அதே தான் இது. எல்லாமே இட் ஸ்டாப் அட் சம் ஸ்டேஜ், இட் நாட் ரீச் த ரியல் பெனிஃபிஷியரி. ஃபைன், சரி. ஸோ இதெல்லாம் தான் குட் கவர்னன்ஸ். குட் கவர்னன்ஸ் பிரச்சனை என்ன, இது வந்து ஆஸ் சச் டாபிக்கா இல்லை, பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட். எல்லாமே குட் கவர்னன்ஸ் தான் திருப்பி. அட்மினிஸ்ட்ரேஷன் என்டையர்லி ரெஸ்ட்ஸ் ஆன் குட் கவர்னன்ஸ். இப்போ இந்த சேவ் ஓட்டம் ஸ்கீம், RFDன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, ரிசல்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் டாக்குமெண்ட், எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றது. இந்த இது கொடுப்பாங்களா, ஸ்ரம் அவார்ட்ஸா லேபர் மினிஸ்ட்ரியில, ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே இதுதான், 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணணும், இன்னொன்று இன்சென்டிவைஸ் பண்ணணும். ஸோ இன்சென்டிவைஸ் பண்றது மானிட்டரி நான் மானிட்டரியா இருக்கும். நான் மானிட்டரி தான் இந்த அவார்ட்ஸ் கொடுக்காது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும். இப்போ ரயில்வே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஷீல்டு தான் அந்த இடத்துல குட் கவர்னன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கான மெஷர். புரியுதுங்களா? இன்னொன்று கிரீவன்ஸ் அட்ரஸ். இது 2 பண்ணாலே மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்க ஐடியா. ஓகே, சரி. இன்னொன்று வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஒன்று இருக்குல்ல, அது பேசிக் ஐடியா மட்டும் சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகே, திருப்பியும் ஆசச் அதை கேட்க முடியாது, அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறது தான். இஷ்யூஸ் இன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அதுதான் அந்த இடத்துல விஷயம். ரிசோர்ஸ் முதல்ல என்னென்ன, ஹியூமன் ரிசோர்ஸ், நான் ஹியூமன் ரிசோர்ஸ். நான் ஹியூமன் ரிசோர்ஸ்ல என்ன, லிவிங், நான் லிவிங், லேண்ட். ஓகே, ஸோ திருப்பி அதை 2ஆ பிரிக்கலாமா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், அதர் ரிசோர்ஸஸ். அதர் ரிசோர்ஸ்ல எல்லாம் வந்துருமா? சரி, என்னென்ன இஷ்யூஸ் வரும் ரிசோர்ஸ் இன் ஜென்ரல்? திருப்பி நான் கொடுக்கறது ஒரு ஸ்கெட்ச், இதை வச்சு நீங்க தான் பாயிண்ட் யோசிக்கணும். அந்த இடத்துல இந்த ஸ்கெட்ச் தெரிஞ்சுன்னா அதை வச்சு பாயிண்ட் எழுதணும். ஃபைன், சரி. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இன் ஜென்ரல்? ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்னா ஒரு இடத்துக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவை, அதை இங்கிருந்து அங்கே நகர்த்திட்டு போறதுல என்ன பிரச்சனை வரும்? காஸ்ட். ஓகே ஓகே, இன் ஜெனரல் காஸ்ட், அஃபோர்டபிலிட்டி, வேற ட்ரைனிங் எதுவுமே கிடையாது, அப்போ அந்த இடத்துல ரிசோர்ஸே கிடையாது. அவைலபிலிட்டி 3 years தான் விஷயமே. ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ரிசோர்ஸ்னாலும் 3 years தான். அஃபோர்டபுளா இருக்காது, அவைலபிளா இருக்காது, இருந்தாலும் ஆக்சசிபிளா இருக்காது. இதை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸே சொல்லுங்களேன், ஸ்கில்டு ட்ரெயின்டு பீப்புள் கிடையாது, வேற இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. சிம்பிள் திங், சர்வீஸ் செக்டர் எங்க வளருது? மெட்ரோ சிட்டிஸ். ஆஸ் சச் பார்த்தா சவுத்தும் நார்த் வெஸ்டும் செக்டார்ஸ் தான். அப்போ ஒரிசா யூபியில் இருக்கவங்கலாம், பீகார்ல இருக்கவங்கலாம் நேச்சுரலா அவனே மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறான் இல்லையா? அது வந்து இன்னொரு செட் ஆஃப் புது பிரச்சனைகளை உருவாக்கும் நேச்சுரலி. அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது இல்லை. அகெயின் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி பாருங்க. ஓகே, அதே மாதிரி கம்மியா இருக்கிறப்ப வேற என்ன இஷ்யூ வரும்? ஐ மீன் ஸ்கில் ரிசோர்ஸ் கம்மி, அப்ப என்ன பண்ணுவோம்? சிடிசி வாங்கல, காஸ்ட் டு த கம்பெனி அது அதிகமாகும், அட்ரிஷன் அதிகமாகும். ஃபைன்.
சரி, இது போக வேற ஸ்கில்டு லேபர் இல்ல, நான் ஸ்கில்டு லேபரா இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை? எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஓகே ஓகே, எப்படி? அதேதான், இன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது இதுதான். அவன் ஆர்கனைஸ் செக்டர்ல வச்சா தான் அவனுக்கு எல்லாமே கொடுக்கணும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வச்சா அவனுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது எதுவுமே. பிஎஃப் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எதுவுமே நாட் ரீச்சிங். அதனாலதான் இன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது. ஸோ இல் பி ஆல்வேஸ் ஆன் ஆன் இஸ் டூஸ். எப்பப்போ வேலை போகுமோங்கிற பயம் இருக்கும், எப்பப்போ ஷிஃப்ட் ஆகணுமோங்கிற பயம் இருக்கும். அதனாலதான் ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருக்கிற மொபைலைசேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே ஆசை. சரி, இது போக ஃபினான்ஷியல் ஒரே விஷயம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறது. ஏதாச்சும் இடத்துல டம்ப் ஆயிருக்கு, யாருக்கு யூஸ் இல்லாம. பிளாக் மணி, பேரல் எக்கானமி சொல்லிட்டு திருப்பி எல்லாம் கோலிங்கிங் தான். ஒரு பக்கம் சிலபஸ் பார்த்தா பெருசா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா குட்டியா இருக்கு. இல்ல சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படி யூ கேன் ஆல்வேஸ் லிங்க் இட். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம், அதை எப்படி லிங்க் பண்றீங்கிறது தான் உங்க திறமை. ஃபைன், ஓகே. சரி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ல என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கா? முதல்ல நமக்கு எது தேவையோ அது கிடையாது இந்தியாவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது யூஸ் பண்ண முடியல. ஏன்? ஃபர்ஸ்ட் இல்ல, இருக்கிறது யூஸ் பண்ண முடியல. எல்லாமே ட்ரிபிளே தான், மொத்தமா ட்ரிபிளே தான் எல்லாமே. பட் அது எப்படி அப்படின்றத கேட்கறேன். ஜஸ்ட் மேக்கிங் யூ டு திங்க். இதை வச்சு யூ கேன் டெவலப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு. லேண்ட் ஃபெர்டிலிட்டி போயிடுச்சா? நேச்சுரல் ரிசோர்சஸ் முதல்ல என்ன? ஓகே, ஃபாரஸ்ட், மினரல்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே, இன்னவே ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு. ஓகே, அக்ரிகல்ச்சர்னு பார்த்தா வேறு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸ் எங்க இருக்கு? ஃபாரஸ்ட்குள்ள ஜெனரல் பாத்தீங்கன்னா. இன்னொன்னு, அந்த இடத்துல ஹியூமன் டெவலப்மெண்ட்ங்கிறது வராம இருக்கும். இப்போ திருப்பியும் சொன்னான்ல, சவுத்துல நார்த் ஈஸ்ட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா டெவலப்டா இருக்கும். பட் அவனுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணி they'll be creating a stress on the available resources. அதுவே இந்த ஈஸ்டர்ன் இந்தியால ரிசோர்ஸ் நிறைய இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்காது. இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டான். வேற என்ன பிரச்சனை வருது? ஏன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல? கவர்னன்ஸ். திருப்பி அதேதான், கவர்னன்ஸ் இல்ல. அந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரொசீஜரல் ஹர்டில்ஸ், ரெகுலேட்டரி லாப்சஸ் இருக்கும், ப்ரொசீஜரல் ஹர்டில்ஸ் இருக்கும், வார்த்தைகள். ஓகே, இதெல்லாம் அதனால வர பிரச்சனை. மக்கள் எப்படி இருப்பான் அந்த ஊர்ல? அன்எஜுகேட்டட், அன்ஸ்கில்ட். ஓகே, அவனுக்கு எமோஷனல் பாண்டிங் இருக்கும் அந்த ரிசோர்ஸ் மேல, விட்டே தரமாட்டான். ஏன்னா அவன் டெவலப்மெண்ட்டை இன்னும் பார்க்கல. அவனும் மெட்டீரியலிஸ்டிக்கா மாறி இருந்தானே எப்பயோ விட்டு தந்திருப்பான், அழிச்சிருப்பான், விட்டு தந்திருப்பான். அது நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். ஓகே, வேற குவாலிட்டி நிறைய டைம் மோசமா இருக்கு. இருக்கிற நம்ம ரா மெட்டீரியல், இப்ப கோல் எடுத்துக்கலாம், நம்மகிட்ட ஹை குவாலிட்டி கோல் கிடையாது. லிக்னைட்டு இந்த மாதிரி இதுதான் அதிகமா இருக்கும். பீட், லிக்னைட் இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான். ஹை ஆஷ் கண்டென்ட் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை. அது போக பேசிக் மினரல்ஸே முதல்ல கிடையாது இந்தியாவில், எல்லாமே மேக்ஸிமம் இம்போர்ட் தான். சரி, வேற வேல்யூ ப்ராசஸிங் பெருசா இருக்காது. அதாவது இப்போ நம்ம டிக் பண்றோம் அப்படின்னா, அயனோர் எடுக்கிறோம்னா அயனோராவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி போட மாட்டோம். அயன் ஸ்டீல் போட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறது இரும்பு பிளேட்ஸ். அதை வச்சு அடுத்த லெவல் என்ன ப்ராடக்ட், அந்த லெவல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அயனோராவே தான் எக்ஸ்போர்ட். இப்போதான் கோர்ட் நிறுத்தினதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் குறைஞ்சது. இன்னும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன் அது வரமாட்டேங்குது? R&D இல்ல, டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, மக்களுக்கு சொல்லுங்க.
ஓகே, இன் ஜென்ரல் என்ன சொல்றது, பீப்புள் ஆர் ஆஃப்டர் ஷார்ட் மணி. நம்ம அந்த ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது இந்தியாவில். ரைட், ஓகே. வேறு இப்போ அவர் சொன்னதுதான் திருப்பியும் மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதாகும். ரயில்வே சொன்னார்ல, அயன் அண்ட் ஸ்டீல் கோல் எல்லாம் சீப்பாக எடுத்தாலும் திருப்பி ரீச் ஆகிறப்போ காஸ்ட்லி ஆகுது. ஸோ அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும். கவர்மெண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மார்க்கெட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாகவே இருக்காது. ஸோ நேச்சுரலாக அவனுக்கு இன்சென்டிவே கிடையாது. இப்போ நான் வந்து 500 ரூபா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாபம் அதிகம், கோலா பண்ணுறேன்னா லாபம் அதிகம். அதே கோல் இங்கே விற்கிறேன்னா இல்லை, அந்த கோலை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன், பவராக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா கவர்மெண்ட் சொல்கிற விலைக்கு கொடுக்கணும், சொல்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். சொல்ற விலைக்குங்கிறத விட யாருக்கு சொல்றானோ அவனுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிங்கேஜஸ் இருக்காது பிஸ்னஸ்ல. ஓகே, பிஸ்னஸ் லிங்கேஜ் கம்மியா இருக்கும். சரி, மேன்மேட் ரிசோர்ஸ்ல என்ன பிரச்சனை? சரி, மேன்மேட் ரிசோர்ஸஸ் முதல்ல என்ன? ஃபினான்ஸுங்கிறது ஒரு மேன்மேட் ரிசோர்ஸ், கேபிட்டல். வேற கேட்கல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே அசச் ப்ராடா பார்த்தோம்னா இதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது? காசு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற காசு இட்ஸ் பீங் டம்ப்ட் சம்வேர். வேற டெக்னாலஜி அப்டேட் பண்றது இல்லை, ரிசர்ச் பண்றது இல்லை. அது போக ஐபிஆர் ரெஜிம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ நமக்கு டெக்னாலஜி டெனியல் ரெஜிம் ஒன்று இருக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பிளாஸ்ட் பண்ணப்போ. ஓகே, அப்போ என்னாச்சுன்னா அது வேற. எம்ஆர்டிசி, மிசைல் ரெஜிம் கண்ட்ரோல், எம்டிஆர்சி, மிசைல் டெஸ்ட் ரெஜிம் கண்ட்ரோல். ஓகேங்களா? இது வந்து ஆசச் என்ன பண்ணிட்டானா, அந்த பொக்ரான் பிளாஸ்டுக்கு அப்புறம் டெக்னாலஜி டெனியல் ரெஜிம் தான் இருந்துச்சு. ஸோ யூஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டான். இஸ்ரோ வந்து இட் வாஸ் அண்டர் அந்த இது ஸ்கேனர்பாங்க, அதாவது கம்பெனிஸ் வித் விச் யூஎஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் அலவுட் டு டூ பிஸ்னஸ். அது கீழே இஸ்ரோலாம் கொண்டு வந்துட்டான். நேச்சுரலாக எந்த டெக்னாலஜி இங்கே வரல. அந்த டைமில் நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராமே கொஞ்சம் ஆர்என்டி பண்ண முடியல அதுக்கு மேலே. ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? அது முடியாது. கண்டிப்பாக இந்தியாவோட ரிசோர்ஸ் லெவலுக்கு ரொம்ப கஷ்டம் நம்மளா டெவலப் பண்ணுறது. நேச்சுரலாக வி ஷுட் வெயிட், இல்லை இட் டேக் அ லாங் டைம். அதனால தாங்க நம்ம இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் புஷ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ புஷ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். இது வந்து இட் வாஸ் ஹர்ட்டிங் இந்தியா மோர், இந்த டினைல் ரெஜிம். அதுக்கப்புறம் தான் இஸ்ரோவோட கம்பெனிஸ் இப்போ தான் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் டீஃப்ரீஸ் பண்ணான். சில கம்பெனிஸ் ஸ்டில் அண்டர் ஸ்கேனர். ஸோ அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா என்டையர் வேர்ல்ட்லேயே எங்கேயும் பண்ண முடியாது. அப்படிதான் யூஎஸ் எப்பவுமே பண்ணுவான். ஸோ இப்போ இஸ்ரோ கூட வந்து சப்போஸ் இது யூரோப்பியன் இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அவனுக்கு அந்த ஃப்ரீ சப்ளை ஆகும். ஸோ அந்த மிடாஸ் டச் மாதிரி தான் தொடர்வனுக்குலாம் போயிட்டு இருக்கும். இட்ஸ் ஹவ் ஹி ஒர்க். அதனால அப்படி வந்தப்போ we had a problem. ஓகே, வேற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிரச்சனை. மெயின்டெனன்ஸ் ஒரு பிரச்சனை கண்டிப்பா. சொல்லுங்க. இன்னவே அதான் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இல்லை, என்விரான்மெண்ட் பாதிக்கிறது இல்லை, ஈகோ ஃப்ரெண்ட்லியா இல்லை. ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லை. ஆனால் திருப்பியும் ஆஸ் அ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை டெவலப்பிங் நேஷன் சொல்லலாம். நம்ம ப்ரையாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்க்கறமே தவிர என்விரான்மெண்ட்ங்கிறது ஒரு ஃபேக்டராக பார்க்கறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸஸ் ரிசோர்ஸ் கிடையாது. ஓகே, வேறு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கா இந்தியாவில்? யாரும் ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். 10 ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடணும், அதுக்கு மேல வேலை செய்யக்கூடாது.
அது மாதிரி அப்ளை சொன்னதுதான் திருப்பி அந்த ரெஜியூம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோ ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணுங்கிறப்பையும் எப்படி இருக்கும்? ரெகுலேட்டரி ரெஜியூம் வச்சுக்கோங்க. ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறோம்ல இந்தியாவில் ரெகுலேட்டரி ப்ராசஸ் ரெகுலேட்டரி ரெஜியூம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. ஏன்னா தேல் பி ஹேவிங் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது சொல்லுவாங்கல்ல, டைம் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இன் இந்தியா இஸ் ஆல்வேஸ் வெரி ஹை. குளோபல் இது வரும்ல சர்வே எப்பயுமே இந்தியாவில் அதிகம். ஏன்னா நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் விச் யூ ஹேவ் டு டீல் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் வந்து 45 days நம்ம சொல்லுவாங்க ஒரு டைம் பீரியட் அது. ஓகே, அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு டைம் ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான், எப்படி ஓட்டிடலாம் காலத்தை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாக்ஸாக இருக்கும். ஸ்டெர்லைட், வேதாந்தா, கோபால் திருப்பியும் எப்படி போகுது? ஸோ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் லாக் இருக்கும். என்னாச்சுங்க? எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வரலியில் கடைசி வரைக்கும் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இதுதான் திருப்பி அதே தான் சோசியல், அட்மின், பொலிட்டிக்கல் அதே விஷயங்கள் தான். திருப்பி இந்த இடத்துல செக்டார் வைஸாக பார்க்குறோம். இதெல்லாம் தான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷனில் இதோட பாயிண்ட்ஸ் ஐ குட் கேதர். இப்படி யோசிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மோர் பாயிண்ட்ஸ்.